இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளை எண்ணி தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம், இந்த வாரத்திலும் கூட லகாயிரோகி என்னை காண்கிற தேவன் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வேதாகமத்துல ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலும் இருந்த ஒவ்வொரு மனிதர்களை கர்த்தர் எப்படி கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் யாரை பார்க்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் சகேயுவை கண்ணோக்குகிறார். சகேயுவை காண்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சகேயுவை அன்னார்ந்து பார்த்து சகேயுவை பேசுகிறார். யோசித்து பாருங்க, இந்த சம்பவத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். சகேயு என்கிறதான ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் உலகத்திற்கு அவ்வளவு ஒத்த மனிதர் அல்ல, உலகத்திற்கு நேசிக்கப்படத்தக்க மனிதர் அல்ல. ஏனென்று சொன்னால் அவருடைய வேலை அப்படியாக இருக்கிறது. அவர் எல்லாரிடத்திலும் வரி வசூல் செய்கிறவரா இல்லவா, வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை சகேயுவுக்கு இருக்கிறது. உலகத்தாருக்கு அவருக்கு பெரிய நேசம் இல்லை. ஆனால் இந்த சகேயுவுக்கு இயேசுவின் மேல் ஒரு நேசம் வருகிறது. இப்படி இயேசு தன்னுடைய ஊருக்கு வருகிறார் என்று சொல்லும் போது 3வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். சகேவுக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும். ஏன் இப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் சகேவுக்கு வந்திருக்கோ? அவன் ஒருவேளை செல்வ செழிப்பாய் வாழ்ந்திருக்கலாம். அவனுடைய வேலை நிமித்தமாக அவனுக்கு ஆஸ்தி அதிகமா இருந்திருக்கலாம், சம்பாத்தியம் அதிகமா இருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ளாக என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை. அவனுக்குள்ளாக மகிழ்ச்சி இல்லவே இல்லை. என்றால் உலகத்தாரால் வெறுக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இந்த சகேயுவுக்கு இருந்திருக்கும். எனவே சகேயுவுக்கு மகிழ்ச்சி இல்லை, மன நிம்மதி இருந்திருக்காது, ஒரு சோர்வு, மன சோர்வு இருந்திருக்கும். எனவேதான் எப்படியாகிலும் இந்த இயேசுவை நான் பார்த்து விட வேண்டும். அவர் வந்தால் ஒருவேளை இவர் கேள்விப்பட்டிருக்கலாம், சகேயுவே, இயேசு வந்தால் இப்படியெல்லாம் நடக்குமே. ஒரு சின்ன வயசுல பாட்டு கூட பாடுவோம், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில் சமாதானம் என்று சொல்லி நாம் பாட கேட்டிருப்போம். சகேயு ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் இயேசுவை பார்க்க வேண்டும், நான் இந்த இயேசு யார் என்பதை நான் காண வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய இருதயத்திற்குள்ளாக எண்ணிக்கொண்டு வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவ்வளவு திரளான கூட்டம், அவரை சுற்றிலும் அதிகமான பேர் வந்திருப்பார்கள். அவருக்கு பக்கத்துல வலப்புறத்துல இருந்திருப்பார்கள், இடப்புறத்துல இருந்திருப்பார்கள், முன்பாக பின்பாக அவரை நெருக்கி கொண்டு இருந்திருப்பார்கள். அங்க இருக்கிற ஜனங்களை ஒருவேளை அவர் பார்த்திருக்கலாம். பார்த்திருந்தாலும் விசேஷமாய் ஒருத்தரை பார்த்தான். யார்? அவர்தான் இந்த நிம்மதியில்லாமல் காணப்பட்ட இந்த சகேயு. இந்த மரத்தின் மேல் ஏறி இருந்த இந்த சகேயுவை கர்த்தர் அண்ணாந்து பார்க்கிறாரா. சாதாரணமாக தென்பட்டவர்களை கர்த்தர் பார்த்து பெரிய காரியங்களை செய்யவில்லை. தன்னுடைய கண்களுக்கு யாரெல்லாம் தெரிகிறார்களோ, ஒரு பிரயாசம் இல்லாமல் பார்க்கும்போது யாரெல்லாம் தெரிகிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கவில்லை இந்த சம்பவத்துல. ஆனால் கர்த்தர் விசேஷமாக சகேயுவை அண்ணார்ந்து பார்க்கிறார். சகேயுவின் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். சகேயுவை கண்டார். எதற்காக? சகேயுடைய வீட்டிற்கு கர்த்தர் போக வேண்டும். ஏன்? நிம்மதி இல்லாமல் காணப்பட்ட, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் காணப்பட்ட அந்த வீட்டுல ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சகேயுடைய வீட்டிற்குள்ளாக போவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வீட்டையும் கர்த்தர் காண்கிறார், உங்களை கர்த்தர் காண்கிறார், உங்களுடைய வீட்டை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய வீட்டிற்குள் கர்த்தர் வருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒருவேளை சந்தோஷம் இல்லையே, நிம்மதி இல்லையே, குழப்பமா இருக்கிறது, பிரச்சனையா இருக்கிறது, இந்த வீட்டை கூட நான் மாற்றிவிட்டு சென்று விடலாமோ என்கிறதான எண்ணத்தில அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் அது எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். உங்களை காண்கிறார், உங்கள் வீட்டை காண்கிறார், உங்கள் வீட்டிற்குள்ளாக கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, சகேயு ஒருவேளை நினைத்திருக்கவே மாட்டார், ஆண்டவர் என் வீட்டுக்கெல்லாம் வருவாரான்னு சொல்லி அவர் நினைத்திருக்க மாட்டார். எப்படியாவது அவரை பார்க்கணும் என்கிறதான எண்ணம் இருந்ததே தவிர அவரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு போக வேண்டும், அவருக்கோடு உணவு பரிமாற வேண்டும் என்றெல்லாம்
சகேவு நினைக்கவில்லை, ஆனால் ஆண்டவர் நினைத்தார். இதுதான் மனிதருக்கும் கர்த்தருக்கும் உள்ள வித்தியாசம் பிரியமானவர்களே. மனிதர் பார்த்தால் மட்டும் போதும், சிரித்தால் மாத்திரம் போதும் நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் உண்மையாய் காண்கிறவர், முகஸ்துதிக்காக அவர் பார்க்கிறவர் அல்ல. நமக்குள்ளாக வந்து நமக்குடைய குறைவுகளை நிறைவாக்குறவராய் கூட காணப்படுகிறார். சகேவுவை கண்டதனால் என்ன நடந்தது? 9வது வசனத்துல பார்க்கிறோம், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான் என்று சொல்லி சகேவுவை பார்த்து கர்த்தர் உறுதியாய் சொல்லுகிறார். ரட்சிப்பின் ஆனந்த சந்தோஷம் அந்த வீட்டிற்குள்ளாக வந்தது. இன்னைக்கு நம்முடைய வீட்டிற்குள்ளாகும் இதே ரட்சிப்பின் ஆனந்த சந்தோஷம் வர வேண்டுமா? ஒருவேளை வருத்தத்தோடு கூட நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். இல்ல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனை என்றெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியிலேயே என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளாக வந்தால் எல்லா சூழலையும் மாறும். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மகிழ்ச்சி இல்லாமல் பாரத்தோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவர் உன்னை கண்ணோக்குகிறார். ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அவர் லகாய் ரோகியாய் நம்மேல் கண்ணோக்கமா இருக்கிற, நம்மை காண்கிற தேவன், நம்முடைய இல்லத்தை காண்கிற தேவன். விசுவாசத்தோடு கேட்போம், ஆண்டவரே சகேயுனுடைய வீட்டிற்குள்ளாக நீர் கடந்து வந்தீர் அல்லவா, என்னுடைய வீட்டிற்குள்ளாக நீர் கடந்து வாங்கப்பா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வாங்க. மகிழ்ச்சியற்ற சகேயுனுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீர் கடந்து வந்தீரே, அதே போல நீரும் எனக்குள்ளாக கடந்து வாங்க. சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கும்படியாக அண்ணாந்து அவர் பார்க்கும்படி எப்படியாவது பிரயாசப்பட்டார். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லா சூழலையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லா சூழலையும் நம்மேல் கண்ணோக்கமா இருந்து நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட அவர் பாக்கியமுள்ளவராய் இருக்கிறார், கிருபை தருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு அந்த கிருபை ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரே எனக்குள்ளாக கடந்து வாங்க, எனக்குள்ளாக கடந்து வந்து இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, என் மேல் கண்ணோக்கமா இருங்க, மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க, ஆனந்த சந்தோஷத்தை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரத்துல கேட்போம். நிச்சயமா ஆண்டவர் உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கேற்ற பலனை நமக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளை நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அப்பா சகேயுனுடைய வீட்டை நீர் பார்த்து அப்பா சகேயுவை கண்ணோக்கமா இருந்து சகேயுவை கண்டு சகேயுனுடைய வீட்டுக்குள்ளாக போய் அந்த வீட்டுல ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கின கர்த்தர், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்குதான் அருமையான பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளாக நீங்க போங்கப்பா, அவருடைய வீட்டை நீங்க காணுங்கப்பா, பிள்ளைகளை நீங்க காணுங்கப்பா, லகோரோகியா நீர் கடந்து போங்கப்பா. ஆண்டவரே அவர்களை கண்ணோக்கமா இரும் சுவாமி. ஆண்டவரே எல்லா மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை நீர் கொடுங்கப்பா. ஆண்டவரே எல்லா ஆண்டவர் துக்கத்தின் கிரியைகள், துக்கத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு ஆனந்த சந்தோஷத்தினால் பிள்ளைகளை நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு விசை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். உடைய கிருபையுள்ள கரம் பிள்ளைகளை தாங்கட்டும் அப்பா, வழி நடத்தட்டும் சுவாமி. நீர் மாத்திரம் மகிமைப்படும். உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவே ஈடேற்ற இன்ப நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். மகிமை